நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, ஆவியானவர் நமக்குள் வந்தால் என்ன நடக்கும்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ள வந்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் நடக்கும், வேதாகமம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது என்பது குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். வேதாகமத்திலிருந்து அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப தெளிவா சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் முதலாவதாக நமக்குள்ளாக என்ன உண்டாகும் சொன்னா பலன் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆவில நமக்குள்ளாக வரணும். இன்றைக்கு நிறைய நேரத்துல பலவீனத்தோடு கூட காணப்படுறோம். இன்றைக்கு நமக்குள்ளாக ஒரு புதிய பலனை நாம் பார்க்க வேண்டுமானால் நமக்குள்ளாக ஆவியானவர் வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் நமக்குள்ளாக புதிய பலத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்க ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கோம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, சிம்சோனை பற்றி நாம் பார்க்கிறோம். சிம்சோனுக்குள்ளாக தேவ ஆவினர் வரும்பொழுது அவர்களுக்கு எதிராக இருந்த பெலிஸ்தரை முறியடிக்கும்படிக்கு ஒரே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டாராம். அவர்கள் குவியல் குவியலாய் செத்து கிடந்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இருந்ததுனாலதான் தேவன் பாருங்க அவனை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறார். அவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான பெலிஸ்தரை முறியடிக்கும்படிக்கு 1000 பேரை ஒரே ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து கொன்று போடுறார். தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் தாடை எலும்பை கூட கொண்டு ஆண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு நிறைய நேரத்துல பாருங்க, பலவீனங்க, என்னால முடியலங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்ப முடியல, இந்த உலகத்துல ஒரு காரியங்களை ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை கண்டு நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு தெளிவாக சொல்றாரு, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஹல்லேலூயா. பலனடைவது மாத்திரம் அல்லங்க, யூதேயாவிலும் எருசலேமிலும் பூமியின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணுவீங்க? தேவனுக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆகவேதான் ஆவியானவர் நமக்குள்ளாக வர வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் மாத்திரம்தான் இந்த வாழ்க்கையில அற்புதங்களை பார்க்க முடியும், அதிசயங்களை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளை, அநேக நேரங்கள்ல ஆவியானவரை குறித்து நம்ம என்ன பண்றோம்? அற்பமா எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் அவர் என்ன பண்ணுவாராம்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆவியானவரை நமக்குள்ளாக எப்பொழுதும் நாம் என்ன பண்ணோம்? எனக்குள்ள வாங்க ஆண்டவர். ஆகவேதான் தேவன் சொல்றாரு, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையோ வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தாகத்தோடு கூட இந்த ஆவியானவரை உங்களுக்குள்ளாக அழைக்கிறீர்களோ அவர்கள் மேல ஆவியானவர் இறங்கி வருவார். கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் முதலாவதாக நமக்குள்ளாக ஒரு புதிய பலத்தை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு பலனத்தோடு கூட காணப்படுறீங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்றோம்? இன்னைக்கு மரணம் அடைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாருங்க, பாவம் செய்வது நிமித்தமா என்ன ஆகுது? ஆவியில ஒரு மரணத்தை காண்கிறோம். அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எழுமணும்னு சொன்னா இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேனாகில் நலமா இருக்கும், நான் போய் என்ன பண்ணுவேன்? ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் நமக்குள்ளாக ஒரு புதிய பலத்தை தேவன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்கின்ற உங்களோட வாழ்க்கையில கூட நீங்கள் பலனடைய வேண்டுமானால் உங்களுக்குள்ளாக ஆவியானவர் வர வேண்டும். ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள தேவ ஆவியானவர் இருந்ததுனால தான் பாருங்க, ஒரே ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பை எடுத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பெலிஸ்தரை முறியடித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளாக ஆவியானவர் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். பாருங்க, இங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்களாம். அவர்கள் மத்தியில
பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால் அன்னைக்கு வரைக்கும் பாருங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க சாதாரணமா இருந்தாங்க. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்தாரோ அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். பேதுரு எழும்பி நிற்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு, ஏராளமான ஜனங்கள் மீட்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு முன்பாக அவன் சாதாரணமா இருக்கிறான். எப்பொழுது அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவினர் வந்தாரோ அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, நமக்குள்ளாக யார் இருக்கணும்னு சொன்னா ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆவியானவர் இருந்தாருன்னா உங்களுக்குள்ள நம்முடைய புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தால் மாத்திரம்தான் நீங்கள் பலனடைய முடியும். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்த முடியும். ஒரு நாள் பாருங்க, தாவீது பாவம் செய்யறாரு. பாவம் செஞ்ச உடனே பாருங்க, நாத்தான் வேல் தீர்க்கதரிசி என்ன பண்றாரு? வந்து உணர்த்துறாரு. அவருக்குள்ளாக ஆவியானவர் என்ன பண்றாரு? போயிட்டு நீ போய் சொல்லுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, யார் ஒருத்தர் பாவம் செய்றீங்களோ அவர்கள் பாவம் செய்கிறவர்களுக்கு இந்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா பாவத்தை குறித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆகவே நமக்குள்ளாக ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்தால் மாத்திரம்தான் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆவியானவர் இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்? பிரயாசப்படுங்க. ஆவியானவரே எனக்குள்ளாக வாங்க. நீங்க வந்தால் எனக்குள்ளாக ஒரு புதிய பலன் கிடைக்கும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவத்தை குறித்த ஆண்டவரே அந்த உணர்வு உண்டாகும். ஆண்டவரே, எனக்குள்ளாக நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தாகத்தோடு கூட இந்த ஆவியானவரை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார். ஆகவேதான் சொல்றாரு, நீங்கள் பலனடைந்து. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் வந்தால் அவன் பலனடைவான். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியானவர் இறங்கி வந்தார், அவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அநேகரை ரட்சிக்கும்படிக்கு தேவன் நம்மை ஒரு கருவியாய் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அதிலே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால, யோசேப்போடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அவர் எப்படி இருந்தாராம்? காரிய சித்தி உள்ளவன் மாறினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் என்ன ஒரு செயல் செய்தாலும், என்ன ஒரு வேலை செய்தாலும் அது எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணாராம்? வாய்க்க பண்ணினாராம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட அநேக நேரங்கள்ல பாருங்க, நான் எந்த வேலை செஞ்சாலும் அது வாய்க்கவே மாட்டேங்குதுங்க, எல்லாமே தோல்வியில போய் முடியுதுங்க, ஒரு ஜெயத்தை என்னால பார்க்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு அதுதான் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வந்தார் என்று சொன்னால் உங்களுடைய வழிகளை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களை தேவன் காரிய சித்தி உள்ளவனாய் தேவன் மாற்றுவார். ஆகவேதான் ஆவியானவர் நமக்குள்ளாக ரொம்ப என்ன பண்ணோம்? இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இன்றைக்கு ஆவியானவர் வரவேற்பது நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் காணப்படுறோம். ஆலயத்துக்கு போனா என்ன பண்றது இல்ல? பாட்டு பாடுறது இல்ல, செபிக்கிறது இல்ல, முழங்கால் படிட்டு தேவனுடைய நாமத்தை உயர்த்துவது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி தேவன் நமக்குள்ளாக வருவாரு? அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக வரணும்னு சொன்னா நாம தான் என்ன பண்ணணும்? தாகத்தோடு கேட்கணும். ஆவியானவரே எனக்குள்ளாக வாங்க, என்னிலே தரித்திருங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் என்ன பண்றாரா? சமீபமா இருக்கிறார். நீங்க உண்மையா கூப்பிட்டு பாருங்க, ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவார். அன்றைக்கு யோசேப்போடு கூட ஆவியானவர் இருந்ததுனால்தான் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாய் மாறினார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன வேலைகளை செய்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்தார் என்று சொன்னால் நீங்கள் பலனடைவீர்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் என்ன காரியங்களை செய்தாலும் அதுல ஒரு ஜெயத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாள்ல கூட நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலோ யூதேயாவிலோ பூமியின் கடைசி பரியந்தம் என்ன பண்ணுவீங்களா? தேவனுக்கு சாட்சியா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக தரித்திருக்கிறோமோ, எப்பொழுது நமக்குள்ளாக அந்த ஆவியானவரை வரவேற்று அவரை
நமக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளை இந்த நாள்ல கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆவியானவரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரை உங்கள் பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்கள். அவரை எப்பொழுதும் உங்கள் இதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆவியானவரே எனக்குள்ளாக வாங்க, நான் இந்த இடத்துக்கு கடந்து போறேன், இந்த காரியங்களை செய்ய போறேன், நான் எப்படி செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு இடங்கள்ல சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். எப்பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுதுதான் அந்த காரியங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார், அவர் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, எப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ அந்த நாள் முதற்கொண்டு தாவீதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீதோடு கூட பரிசுத்த ஆவியார் இருந்ததுனால்தான் அதிலே 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தாவீது தன் செயல்கள் எல்லாம் எப்படி இருந்தாராம், புத்திமானாய் இருந்தாராம். அவர் செய்கிறதெல்லாம் என்ன பண்றாராம், கர்த்தர் வாய்க்க செய்தார். அது மாத்திரமல்ல, அவன் புத்திமானா இருக்கிறதை கண்டு சவுல் என்ன பண்றாரு, பயப்படுறாரு. அவனோட கூட தேவன் இருப்பதை கண்டு என்ன பண்றாரு, சவுல் பயந்து நடுங்குகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யார் ஒருத்தருக்குள்ளாக இந்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவன் எப்படி இருப்பான்னு சொன்னா புத்திமானா இருப்பான். அது மாத்திரமல்ல, அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுவாரு, வாய்க்க செய்வார். அவனை பார்த்து அநேகர் பயப்படும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அநேகருக்கு மத்தியில அற்பமா எண்ணப்படுறீங்களா, குறைவாய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு நீங்கள் உயர்ந்து காணப்படணும், நீங்கள் மேன்மையா இருக்கணும், அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியமாய் பார்க்கத்தக்க வண்ணமாய் நீங்கள் மாறணும், நீங்கள் புத்திமானாய் நடக்கணும், ஞானவான்களாய் நடக்கணும்னு சொன்னா இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். தாவீது சாதாரணமா ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தவர் தான். ஆனால் அவருக்குள்ளாக எப்பொழுது ஆவியானவர் வந்தாரோ அவர் புத்திமானாய் நடந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவன் மகா புத்திமானாய் இருக்கிறதை கண்டு என்ன பண்றாரு, சவுல் அவனுக்கு முன்பாக பயந்து கொண்டிருந்த ஒரு ராஜாவே என்ன பண்றாருன்னா தாவீதை பார்த்து பயப்படுறாரு. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆவியானவர் வந்தால் இப்படிப்பட்ட காரியங்களை தான் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, எனக்குள்ளாக ஆவியானவர் வர வேண்டும், அவர் எனக்குள்ளாக இருந்தாருன்னு சொன்னா என் வாழ்க்கை மாறும்னு சொல்லிட்டு நீங்க அப்படியா என்ன பண்ணோம், தேவனை எப்பொழுதும் உங்கள் முன்பாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆகவேதான் தாவீது சொல்றார், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரோ நாம் அசைக்கப்பட மாட்டோம். நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்தால் நாம் புதிய பலனை அடைய முடியும். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு முன்பாக தேவன் நம்மை சாட்சியாய் மாற்றுவார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ராஜா, யாரெல்லாம் தகப்பனே ஆவியானவர் எனக்குள்ளாக வர வேண்டும், ஆவியானவர் எனக்குள்ளாக வந்தால் நான் எழும்பி பிரகாசிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இந்த ஆவியானவரை யாரெல்லாம் தாகத்தோடு கூட அழைக்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக ஆவியானவரே நீர் வாங்கப்பா. அன்றைக்கு தாவீதுக்குள்ளாக ஆவியானவர் இருந்தீங்க, அவர் மகா புத்திமானாய் நடந்து கொண்டார், அவனை கண்டு சவுல் பயந்து கொண்டிருந்தார் தகப்பனே. இன்றைக்கு கூட கர்த்தாவே, யாரெல்லாம் தகப்பனே இந்த ஆவியானவர் தங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறாரோ அந்த தகப்பனே அவர்களை நீர் வித்தியாசமாய் காண்பிப்பீராக. அன்றைக்கு யோசேப்போடு கூட நீங்க இருந்தீங்க, அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினார், அவள் வழிகளெல்லாம் நீர் வாய்க்க செய்தீர் தகப்பனே. இன்றைக்கு நாங்கள் கூட ஆண்டவரே இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வைத்துக்கொண்டு நாங்கள் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற, எங்கள் வழிகளெல்லாம் ஜெயமாய் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. சிஷ்யர்களோடு கூட நீங்க இருந்தீங்க, அவர்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தீர் தகப்பனே.
சிம்சோனோடு கூட இருந்தீங்க. அவரை கொண்டு ஆண்டவரே ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பை எடுத்து அநேகரை கொன்று போடும்படிக்கு, எதிரிகளை அழிக்கும்படிக்கு அந்த மகனை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்தினீங்க. இன்றைக்கு எங்களை கூட கர்த்தர் எடுத்து நீர் பயன்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு எழும்ப முடியாதபடிக்கு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்க தயவுள்ள கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே நீர் வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.